Hi friends, welcome to our channel Friends of Accounts. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது computation of cash from operation. Okay, last classல இதோட ஃபார்மேட் பார்த்தோம். So அதுல ஒரு சம் பார்த்துடலாம். When profit and current asset and liabilities are given, அதாவது profit and loss account மாடல்ல current asset ஓட current liability ஓட balance sheet கொடுத்திருக்கதா சொல்றாங்க. First question பாருங்க. From the following balance calculated cash from operation during the year 1997. அதாவது பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1997. ஓகே, இங்கே கீழே நம்ம கொஷனில் பார்த்தீங்கன்னா 2 காலம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 96, இன்னொன்று வந்து 97. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெப்டாஸ் பார்த்தீங்கன்னா 50,000 and 47,000. பில்ஸ் ரிசீவபிள் 10,000, 12,500. கிரெடிட்டாஸ் 20,000, 25,000. Bills payable 8,000, 6,000. அடுத்தது outstanding expenses 1,000, 1,200. Prepaid expenses 800, 700. Accrued income 600, 750. Income received in advance 300, 250. அடுத்தது லாஸ்ட்டாக profit made during the year 1,30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1997. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு நம்ம இந்த ப்ராஃபிட் மேக் டூரிங் த இயர்னு போட்டு 1,30,000 நம்ம ஃபார்மேட் பிரகாரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துப்போம். ஃபார்மேட் ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். கரண்ட் இயர் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் இந்த 1,30,000 நம்ம போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நம்ம வந்துட்டு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். டிக்ரீசிங் இன் கரண்ட் அசெட்டில் எதெல்லாம் டிக்ரீஸ் ஆகுதோ அதை வந்து ப்ளஸ் பண்ணணும். அதேமாதிரி இன்க்ரீசிங் இன் கரண்ட் லைபிலிட்டியில் எதெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதோ அதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா லெஸ் இன்க்ரீசிங் இன் கரண்ட் அசெட்லாம் வந்து லெஸ் பண்ணணும். டிக்ரீசிங் இன் கரண்ட் லைபிலிட்டிஸும் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை பண்ணாலே போதும் நமக்கு வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாம். இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டெட்டாஸ் சொல்கிறாங்க. டெட்டாஸ் வந்துட்டு 50,000 இருக்குது, இங்கே வந்து 47,000 இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது இதை நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பில்ஸ் ரிசீபிளையும் பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது, இங்கே வந்து 12,500 இருக்குது. ஸோ பில்ஸ் ரிசீபிள் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன இருக்குன்னா 2,500 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் அசெட்டை வந்து ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன கரண்ட் அசெட்டாக கரண்ட் லைபிலிட்டியாக நான் சொல்லிடுறேன். இது கரண்ட் அசெட்டு, இதுவும் கரண்ட் அசெட்டு. அடுத்தது கிரெடிட்டாஸ் பார்த்தீங்கன்னா 20,000 and 25,000 வருது. ஸோ இது கரண்ட் லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது ப்ளஸில் வரும். அடுத்து வந்து பில்ஸ் பேயபிள் பொறுத்த வரைக்கும் 8,000 இருக்குது, இங்கே 6,000 இருக்குது. ஸோ 8,000, 6,000 உங்களுக்கு 2,000 வந்து இதுவாக இருக்குது. ஸோ இது டிக்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கரண்ட் லைபிலிட்டி, இது டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆனோன்னு நம்ம கரண்ட் லைபிலிட்டி என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக லெஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 1,000 rupees வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே 1,200 கொடுத்துருக்காங்க. அப்போ 200 வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னும் போது நம்ம அதை ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? அடுத்தது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து கரண்ட் அசெட்டு. ஓகேங்களா? கரண்ட் அசெட்டு. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிரும் பாருங்கள். இது வந்து டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேவா? அக்ரூட் இன்கம்ன்றது போது பேசிக்காகவே இது கரண்ட் அசெட் தான். ஸோ இந்த கரண்ட் அசெட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருந்தா விஷயம். இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது அதை லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், இது பார்த்திங்கன்னா 300, இங்கே பார்த்தீங்கன்னா 250. ஸோ இது நமக்கு டிஃப்ரென்ஷியேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50 rupees தான் அதாவது இதுவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுவும் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற போது என்ன ஆகும்னா இது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து கரண்ட் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா லெஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கரண்ட் அசெட்டில் வரும், இதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டியில் வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது கரண்ட் அசெட்டில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கோ அதை ப்ளஸ் பண்ணணும், எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை லெஸ் பண்ணணும் கரண்ட் அசெட்டை பொறுத்த வரைக்கும். அதுவே கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு இருக்கும்போது இன்க்ரீஸ்னா அப்படி நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் ஆச்சுன்னா லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி உல்ட்டாவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொல்யூஷனுக்கு வந்துட்டோம். டாபிக் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் போட்டுக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு 3 காலம் பிரிப்பீங்க.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸு, அப்புறம் ருபீஸ் அண்ட் இன்னொரு ருபீஸ் காலம் வரும். ஸோ பர்டிகுலர்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்றதுக்காக நான் பண்ணலை. ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் இல்லையா, ப்ராஃபிட் மேக் டூரிங் த இயர், ஓகேவா, அதுதான் நம்ம எழுத போகிறோம். ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர். எவ்வளோ நம்மளுடைய இயர் அமௌண்ட்டு, அவுட்டர் காலத்தை போடுங்க. 1,30,30,000 அவுட்டர் காலத்தில் போட்டுக்கலாம். இது வந்து டேரெக்டாக நம்ம ஆட் பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இது மட்டும்தான் இருக்குன்றதுனால ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக போட்டுடுறோம். சரி, நெக்ஸ்ட்டு என்ன கொஷனில் சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஃபார்மேட் பிரகாரம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள், அப்புறம் என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே ஆடட்னு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா என்னென்னலாம் ஆட் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆட்னு எழுதுகிறேன் நான். ஆட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீஸிங் இன் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ கரண்ட் லைபிலிட்டியில் என்னெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக இந்த டாபிக் எழுதுகிறேன். ஸோ இது எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும், அதுக்காக தான் இது எழுதுகிறோம். ஸோ இன்க்ரீஸிங் இன் கரண்ட் லைபிலிட்டின்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு லைபிலிட்டியில் என்னெல்லாம் இருக்குது இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரெடிட்டாஸ். நமக்கு இன்க்ரீஸிங் கிரெடிட்டாஸ் தான் ஃபர்ஸ்ட்டு இருக்குது. ஸோ அதனால் லைபிலிட்டியில் கிரெடிட்டாஸ் எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு எவ்வளோன்னு பார்க்குறோம், டெஃபினிஷியேட் அமௌண்ட்டு 5,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இன்னர் காலத்திலே போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைபிலிட்டிஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 200 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 200 நம்ம இங்கே போட்டுக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து லைபிலிட்டிஸில் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆனதையும் நம்ம ப்ளஸ் தான் பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசட் வந்து நம்ம டிக்ரீஸாக இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து எழுதுவோம். ஸோ அப்போ அதை டாபிக் போட்டுக்கோங்க. டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட். ஸோ அசட்டில் இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் இதை நம்ம காட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெட்டாஸ் தான் நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டெட்டாஸை நம்ம எடுத்துக்க எழுதிடலாம். இங்கே டெட்டாஸ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 3,000 டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3,000 எடுத்து நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ கொஷனில் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து டிக்ரீஸில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் எடுத்து எழுதுகிறேன். ஸோ அதை எடுத்து எழுதினோடனே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 100 ருபீஸ் தான் வந்து இதுவாகிருக்கு. ஸோ அந்த 100 ருபீஸ் எடுத்து எழுதிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதை மட்டும் நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இதை டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ணி இது அவுட்டர் காலத்தில் அப்படியே டேரெக்டாக போட்டுக்க வேண்டியது தான், ஓகேவா. ஸோ இது வந்து ப்ளஸ்க்கு அப்புறம் லெஸ் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் ஃபுல்லாக இந்த கோடை எழுத்துட்டேன். ஸோ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5,000, இது ஒரு 3,000. ஸோ 5,000, 3,000, இந்த 8,000. ஸோ இது வந்து 200, இது ஒரு 100. அப்போ 3,000, அப்போது சாரி 300. ஸோ 8,300 தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆன அமௌண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம டேரெக்டாக லெஸ்ஸுக்கு போயிட போகிறோம். அந்த லெஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். லெஸ், ஸோ அங்கே இன்க்ரீஸிங் ஆன் கரண்ட் லைபிலிட்டி பார்த்தோம்ல, ஸோ அதை அப்படியே மாற்றிக்கலாம். டிக்ரீஸிங் இன் கரண்ட் லைபிலிட்டி. என்னெல்லாம் டிக்ரீஸ் ஆச்சு நம்ம கொஷனில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை அப்படியே எடுத்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள், ஓகேவா. பில்ஸ் பேயபிள் நமக்கு ஒரு 2,000 வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக இருந்துச்சா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பில்ஸ் பேயபிள் 8,000, 6,000 சொல்லிட்டு 2,000 நான் போட்டிருந்தேன். அடுத்தது இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இது 300, இது ஒரு 250 இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு 50 ருபீஸ் தான். ஸோ இந்த 50 ருபீஸை நம்ம எழுத போகிறோம். இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் எவ்வளோ, ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ் தான், ஓகேங்களா. அடுத்தது வேறு ஏதாச்சும் இருக்கா நான் பார்த்தேன், இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுட்டோம்னா அவள் ஈஸியாக எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ அதனால் நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். ஸோ அப்படி இல்லைன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம டிக்ரீஸிங் இன் கரண்ட் லைபிலிட்டி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் இன் கரண்ட் அசட் பார்க்கலாம். ஸோ இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட். ஸோ என்னென்ன எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கரண்ட் அசட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பில்ஸ் ரிசீவபிள்,
பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ஒன்று கொடுத்துருக்காங்க, 12,500 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,500 நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,500 நமக்கு வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை எடுத்து போட்டுட்டோம். அதுலேயும் வேறு என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரூடு இன்கம். அதாவது அக்ரூட் இன்கம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 150 எடுத்து போட்டுட்டு ஸோ இதையுமே நம்ம டேலி பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு எல்லாமே எடுத்து போட்டாச்சு. ஸோ அதனால் ஃபைனலி இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணுறதுக்காக நான் இங்கே கூட போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2,000 இருக்குது, அதுக்கப்புறம் 50 இருக்குது, அப்புறம் ஒரு 2,500, அப்புறம் 150. ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 4,700 வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா 1,30,000 ப்ளஸ் இந்த 8,300 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ 1,38,300. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து இந்த 4,700 நம்ம லெஸ் பண்ணோன்னா நமக்கு வரப்போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,33,600. ஓகேங்களா? இந்த 600 டபுள் கோட் போட்டிருக்கேன். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு வந்து அமௌண்ட் வந்து 1,33,600 தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். நம்ம கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். ப்ராஃபிட் வந்து அங்கேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 1,30,000 நம்ம எடுத்து போட்டுட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் பண்ணுறதுக்கு வந்து இன்க்ரீஸிங் இன் கரண்ட் லைபிலிட்டியில் எதெல்லாம் வந்து கொடுத்த அமௌண்ட்டில் வந்து கொஷனில் வந்து கொடுத்த அமௌண்ட்லேருந்து 2 இயரில் எது அதிகமாக இருக்கோ, ஓகேவா, இந்த இயருக்கு கரெக்டாக அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம வந்து இன்க்ரீஸிங்காக எடுத்துப்போம். ஓகேங்களா? அதுலேயே வந்து அசட் பார்த்திங்கன்னா கரண்ட் அசட் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அதே நம்ம ஆட் தான் பண்ணுறோம். அதே வந்துட்டு திருப்பி அப்படியே உல்ட்டாவாக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டியில் எதெல்லாம் டிக்ரீஸ் ஆகுதோ அதை டிக்ரீஸிங்கில் ஈஸியாக போட்டுருவீங்க. பட் கரண்ட் அசட்டில் எது இன்க்ரீஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து மறுபடியும் லெஸ்ஸில் தான் போடுவோம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம இந்த சம்மை முடிச்சிடலாம் அப்படி ஞாபகம் இருந்தால். இதுதான் இதோடைய ஃபார்மேட்டும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வர சம்மில் அதுக்கடுத்த ஃபார்மேட்ஸும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சம்ஸும் இருக்கும். ஸோ இந்த சம்மில் வந்து உங்களுக்கு சிம்பிளான ஃபார்மேட் தான், சிம்பிளான சம் தான். ஸோ இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிட் தான். ஸோ இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சம்மில் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தியரி அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அதில் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய மார்க்கை மட்டும் இல்லாமல் உங்கள் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதில் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் சம்மை எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தவிர இன்றைக்கி வேறு எதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சம் எடுத்தால் உங்களுக்கு பெஸ்ட். அவ்வளோதான், என்னோடய ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் கொடுக்க போகிறவங்களுக்கும் தேங்க்ஸ். எதாவது புரியலாம் கண்டிப்பாக கேளுங்க, எப்போ வேணால் கேளுங்க. டவுட் சொல்கிறது தான் நான் இருக்கேன். தேங்க்யூ.